Students, நம்ம 10th chapter பார்த்துட்டு இருக்கோம் industrial revolution chapter. So last classல பாத்தீங்க அப்படின்னா industrial revolution France and Germanyல வந்துட்டு industrial revolution எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். So France பார்க்கும்போது பிரான்ஸ்ல அவ்வளோக்கா industrial revolution அதோட பீக்குக்கு போல, ஆனா industrial revolution அங்க இருந்தது, ஆனா அவ்வளோக்கா இல்லை. ஸோ இந்த ஃப்ரான்சோயிஸ் டி வெண்டல் இவர் தான் வந்துட்டு he bought the British technology to Lorraine. அப்புறம் தான் then only the industrial revolution in France started அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃப்ரான்ஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்துச்சு, பட் ஆனால் ஜெர்மனி அளவுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. மெயினாக அவங்க என்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாங்க, ஜெர்மனியோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் அவங்க என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனியோட பொலிட்டிக்கல் செட்டப், அவங்க கவர்மெண்ட்டோட செட்டப் தான் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு ஒரு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அண்ட் மேஜர் சேலஞ்சாக இருந்தது. அண்டு பிஃபோர் 1871க்கு முன்னாடி ஜெர்மனி வந்துட்டு நியூமரஸ் ஜெர்மன் ஸ்டேட்ஸ், தனித்தனி ஸ்டேட்ஸாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் 1871க்கு அப்புறம் தான் ஜெர்மன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றாச்சு. ஸோ அந்த பிஃபோர் 1871 இருந்த ஜெர்மன் ஸ்டேட்ஸ்லேயே வச்சு பிக்கஸ்ட் ஸ்டேட் வந்துட்டு புருஷியான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் 1871 புருஷியா வந்துட்டு ஜெர்மனி கூட யுனைட் ஆயிடுறாங்க. ஸோ வேர்ல்ட்லேயே வச்சு ரொம்ப இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனி. ஸோ பிரிட்டனை விடவே அதிகமான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க. தான் சொல்கிறாங்க ஜெர்மனி சப்ரஸ் த ஹோம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு கிரேட் பிரிட்டனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் ஜெர்மனி வந்துட்டு அதையவே சப்ரஸ் பண்ணிட்டு இவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருக்கு காம்படிட்டராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு காம்படிட்டராக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஜெர்மனியில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் வந்துட்டு இருந்த செகண்ட் ரெவல்யூஷன் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 136 எடுத்துக்கோங்க. A shift from manual labor based to more technical and machine-based manufacturing industry marked the industrial revolution in United States. ஸோ a shift அதாவது வந்துட்டு மேனுவல் லேபர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மோர் டெக்னிக்கல் அண்ட் மிஷின் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு அதிகமாச்சு. அதான் சொல்கிறாங்க ஷிஃப்ட் ஃப்ரம் மேனுவல் லேபர் பேஸ்ட், மேனுவல் அதாவது வந்துட்டு லேபர்ஸை வச்சு மேனுவல் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்த மேனுஃபேக்சரிங் வந்துட்டு டெக்னிக்கல் அண்ட் மிஷின் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்காக வந்துட்டு மாறுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்துட்டு மார்க் பண்ணுச்சு. Samuel Slater, a citizen of England, having worked at a cotton mill from age 10, had gained enough experience to operate a mill. ஸோ சாம்யூல் ஸ்லேட்டர் அப்படிங்கிறது he is a citizen of England. இங்கிலாண்டோட சிட்டிசன் தான் வந்துட்டு இவர். இந்த சாம்யூல் ஸ்லேட்டர் அப்படிங்கிறது இவர் he worked in a cotton mill at the age of 10. அவரோட 10 வயசுல இருந்து ஒரு காட்டன் மில்ல தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி ஒரு காட்டன் மில்லை ஆப்ரேட் பண்ணி ரன் பண்ணுற அளவுக்கு அவர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணிக்கிறாரு. On learning that Americans were interested in the new techniques, Slater departed for New York in 1789 illegally. ஸோ வந்துட்டு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டனோட டெக்னிக்ஸை வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ ஸ்லேட்டர் வந்துட்டு நியூயார்க் வராரு, இல்லீகலாக வந்துட்டு நியூயார்க் வராரு. இங்கிலாந்துலேருந்து நியூயார்க் வந்துட்டு இல்லீகலாக வந்து வராரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1789 வராரு. Slater offered his service to Moses Brown, a leading Rhode Island industrialist who had earlier made an unsuccessful attempt to operate a mill. ஸோ இந்த ஸ்லேட்டர் என்ன பண்ணுறாருனா அவர் அந்த கெயின் பண்ண நாலேஜ், அவர் ஒரு மில்லை ஆப்ரேட் பண்ணுறக்கு அவர் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாத்தையும் யாருக்கு ஆஃபர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் யாருக்கு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மோசஸ் ப்ரௌன் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு இது பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருந்தார் ஒரு மில்லை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறக்கு, ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல, அன்சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுச்சு. ஸோ இந்த ஸ்லேட்டர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அவர் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணுறாரு.
Brown agreed, and in consequence the bill became operational in 1793, being the first water powered roller spinning textile mill in the America. ஸோ வந்துட்டு ப்ரௌன் வந்துட்டு அதாவது வந்துட்டு இந்த இவர் வந்துட்டு ப்ரௌன் வந்துட்டு மோசஸ் ப்ரௌன் வந்துட்டு அக்ரி பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு அந்த மில்லை வந்துட்டு ஆப்ரேஷனலாக வந்துட்டு 1793 செட்டப் பண்ணிவிட்டு அமெரிக்காலேயே ஃபஸ்ட்டு வந்த வாட்டர் பவர்டு ரோலர் ஸ்பின்னிங் டெக்ஸ்டைல் மில் வந்துட்டு இவங்க கொண்டு வந்தது தான். By 1800, Slater's mill had been duplicated by many other entrepreneurs as Slater grew wealthier and his techniques more and more popular. So வந்துட்டு 1793 இவங்க வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல் மில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1800 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேட்டரோட மில் வந்துட்டு டூப்ளிகேட் ஆயிடுது. ஸோ நிறையா மில்ஸ் அந்த மாதிரி வருது, நிறையா ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்துட்டு அந்த மில்லை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்லேட்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமான வெல்த், அதாவது வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு பணக்காரங்க மாதிரி ஆயிடுறாங்க. அவரோட டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. ஆண்ட்ரூ ஜாக்சன், the US president, hailed him as father of American Industrial Revolution. ஸோ ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்க வந்துட்டு he was the president of America at the time. அந்த டைமில் அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபாதர்னு யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்யூல் ஸ்லேட்டரை தான் சொல்கிறோம். ஸோ he was known as the father of American Industrial Revolution அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, the United States in the 19th century began to show technological innovation. ஸோ வந்துட்டு அதாவது வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு 19th சென்ச்சுரியில் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் வந்துட்டு காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன்னா இன்வென்ஷன் அப்படிங்க வந்துட்டு ஒரு நியூ திங்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதுதான் இன்வென்ஷன். ஸோ இனோவேஷன் அப்படின்னா அதை நம்ம டெவலப் பண்ணுறோம், அந்த இன்வென்ஷனை வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜியாக பிரிட்டன் கண்டுபிடிச்ச எல்லா இன்வென்ஷன்ஸையும் அவங்க வந்துட்டு இனோவேட் பண்ணுறாங்க, அதையவே வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க the United States in the 19th century began to show technological innovation. Robert Fulton established the steamboat service on the Hudson River. ஸோ வந்துட்டு ராபர்ட் ஃபுல்டன் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஸ்டீம்போட் சர்வீஸ் வந்துட்டு ஹுன்சன் ரிவர் அப்படிங்கிற வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் வந்துட்டு ஸ்டீம்போட் சர்வீஸை வந்துட்டு கொண்டு வராரு. Samuel F.B. Morse's invention of the telegraph and Ainscou's invention of the sewing machine came before the Civil War 1862-1865. ஸோ இந்த சாம்யூல் எஃப்பி மோர்ஸ் இவரோட இன்வென்ஷன் தான் வந்துட்டு டெலகிராஃப், அதே மாதிரி எலியாஸ் ஹவுஸ் இன்வென்ஷன் தான் வந்துட்டு அந்த ஸ்யூவிங் மிஷின். ஸோ இது எல்லாமே எப்போ வருதுன்னா பார்த்தீங்கன்னா சிவில் வாருக்கு முன்னாடி 1860-1865 அந்த சிவில் வாருக்கு முன்னாடியே வருது. After the Civil War, the industrialization went on at a frantic pace. So after Civil Warக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த industrialization எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா frantic-ஆ போகுது. In 1869, the first transcontinental railroad was completed to transport people, raw materials and products. So 1869 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கான்டினென்டல் ரெயில்ரோட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. எதுக்காகனா பீப்புள்ஸோட டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் ரா மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறக்காகவும் இல்லாட்டி ஃபினிஷ்டு கூட்ஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறக்காகவும் அந்த ரெயில்ரோட் வந்துட்டு அந்த டிரான்ஸ்கான்டினென்டல் ரெயில்ரோட் வந்துட்டு ஹெல்ப் ஆகுது. There was unprecedented urbanization and territorial expansion in the US. ஸோ வந்துட்டு அன்பிரடிக்டபிள் அர்பனைசேஷன் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, அதாவது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அர்பனைசேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ யூஎஸோட டெரிட்டரிஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சுது. As a result, between 1860 and 1900, 14 million immigrants came to the country, providing workers for variety of industries. ஸோ அதோட ரிசல்ட்னால 1860 and 1900 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரியை நோக்கி வராங்க. ஸோ அவங்க வரும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறாங்க. The invention of electric bulb by Thomas Alva Edison in 1879 and telephone by Alexander Graham Bell 1876
changed the world beyond recognition. So இந்த invention electric bulb and telephone, தாமஸ் ஆல்வா எடிசனோட electric bulb, அதே மாதிரி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இவரோட டெலகிராஃப் டெலிஃபோன், இவங்க ரெண்டு இன்வென்ஷன்ஸும் வந்துட்டு வேர்ல்டை வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, த இன்வென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் பை தாமஸ் ஆல்வா எடிசன் 1879 and telephone by Alexander Graham Bell 1876 changed the world beyond recognition. Andrew Carnegie established the first steel mill in US for mass production. So USல first steel mill வந்துட்டு யார் establish பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரியூ தான். He acquired business interest in the mines that produced the raw material for steel, the mills and the ovens that created the final product, and the railroad and shipping lines that transported goods, thus controlling every aspect of steel making process. ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கேருந்து இன்ட்ரெஸ்ட், எங்கேருந்து அந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மணி எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் மூலம், அந்த மைன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் மூலயமா, அந்த ஸ்டீல் இது மூலமா அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஸோ இந்த மில்ஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி ஃபைனல் ப்ராடக்ட், அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ரயில் ரோட் அண்ட் ஷிப்ஸ் மூலயமா அந்த கூட்ஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா எவ்ரி ஆஸ்பெக்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் எவ்ரி ஆஸ்பெக்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஜான் டி ராக்ஃபெல்லர் merged the operation of many large companies to form a trust. ஸோ இந்த ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படிங்கிறவர் வந்துட்டு நிறைய லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் merge பண்ணி ஒன்று சேர்த்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. His Standard Oil Trust came to monopolize 90% of the industry and reduced competition. ஸோ அவங்களோட ட்ரஸ்ட், அந்த merge ஆகி வந்த ட்ரஸ்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் ட்ரஸ்ட். ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொனோபாலிஸ், அதாவது ஒன்றா சேர்ந்துட்டு 90% இண்டஸ்ட்ரீஸாக வருது. 90% இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேர்றாங்க. ஸோ அது மூலமா காம்படிஷன் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. These monopolies affected the smaller companies and even threatened them. ஸோ இவங்கெல்லாம் லார்ஜ் கம்பெனிஸ்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஸ்மாலர் கம்பெனிஸ் எல்லாமே, அந்த ஸ்மாலர் கம்பெனிஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணி அவங்கள பயமுறுத்துறாங்க. The US government supported the industrial growth by providing land for construction of railroads and protected the American industry from foreign competition. So US ஓட கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் growth வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, இண்டஸ்ட்ரீஸோட ஃபேக்ட்ரியோட கன்ஸ்ட்ரக்ஷன், ரயில்ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் லேண்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் காம்படிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. The Industrial Revolution quickened the process of transmission of the United States from a rural to urban city. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதை குயிக்கன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு முதல்ல ஒரு ரூரல் சிட்டியாக தான் இருந்தது. ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு அர்பன் சொசைட்டி சிட்டியாக வந்துட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுது. Young people raised on farms saw greater opportunities in the cities and moved there, as did millions of immigrants from Europe. So young people என்ன ஆகிறாங்க, ஃபார்ம்ஸ் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிஸில் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிஸுக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இமிக்ரண்ட்ஸ் வந்துட்டு யூரோப்லேருந்து வராங்க. Providing housing for all the new residents of the city was a problem, and many workers found themselves living in urban slums. Open sewers ran alongside the street and the water supply was often contaminated, causing diseases. ஆனால் வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு ரூரல் ஏரியாஸ்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வரும்போது அவங்க இருக்கக்கூடிய தங்கக்கூடிய இடத்த ஹவுசிங் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெனி ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்க அங்கே தங்கி ஸ்லம் ஏரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அர்பன் ஸ்லம்ஸ் சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியாஸ், சேரி பகுதியெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட்டர் சப்ளை வந்துட்டு கரெக்டாக கொடுக்க முடியல. ஸோ அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது ஸோ அந்த வாட்டரும் வந்துட்டு கண்டாமினேட் ஆகிடுது. அதனால நிறைய டிசீசஸும் வந்து வருது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த லாஸ்ட் பேரா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேரால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால என்ன இம்பேக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹவுசிங் அவங்களால வரக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு தங்கறதுக்கு ரெசிடென்ட் கொடுக்க முடியல, ஹவுசிங் கொடுக்க முடியல.
ஒர்க்கர்ஸ் அதனால் வந்துட்டு அர்பன் ஸ்லம் ஏரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரோட் சைட் ஸ்ட்ரீட் சைடில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த எல்லாம் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஈவன் வாட்டர் சப்ளை வந்துட்டு அடிக்குவேட்டாக இல்லை. அதே மாதிரி வாட்டர்லாம் கண்டாமினேட் ஆகிட்டு டிசீஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ வந்துட்டு மேனுவல் லேபர் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கூட்ஸ்லேருந்து எல்லாமே டெக்னிக்கல் அண்ட் மிஷின் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக வந்துட்டு மாறுது. ஸோ சாமுவல் ஸ்லேட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு 19th சென்ச்சுரியில் அந்த டெக்னாலஜி இன்வென்ஷனை வந்துட்டு இனோவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட டெலிஃபோன் அண்ட் தாமஸ் ஆல்வா எடிசனோட எலக்ட்ரிக் பல்ப், இந்த ரெண்டுமே வந்துட்டு வேர்ல்டை வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஃபஸ்ட்டு மில்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டீல் மில் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஆயில் ட்ரஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆயில் ட்ரஸ்ட் பார்த்தோம். அண்ட் கடைசியாக இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் அங்கே அமெரிக்காவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்ட்ரைக், அதாவது வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த கிளாஸில் வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.